அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2024க்கான ப்ரீவியஸ் பாலிட்டி கொஷின் பேப்பர். ஸோ அந்த கொஷின் பேப்பர் 2024 இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 10 மார்க் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்பட்டதான். நம்ம ஒரு 14 கொஷின் பார்த்துருக்கோம். இது வந்து கொஷின் நம்பர் 15. ஸோ 10 மார்க் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ் தி ஆர்டிஐ ஆக்ட் brought transparency அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன் கவர்னன்ஸ் இன் இந்தியா டிஸ்கஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று 2005 வந்து இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம், இந்திய அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான வலிமையான சட்டங்கள் ஒன்று ஆர்டிஐ ஆக்ட். இந்த ஆர்டிஐ சட்டம் என்பது நிர்வாகத்துல பொறுப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்திருக்குதா விவாதி என்று சொல்லியிருக்காங்க. ஹேஸ் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் brought transparency and accountability in governance in India டிஸ்கஸ். இதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஒரு மாடல் ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஸோ இது எப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டிஐ ஆர்டிஐ ஆக்ட் brought transparency and accountability in governance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து கொஸ்டின்ல நம்ம பார்க்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஆர்டிஐன்னு போட்டு, ஸோ ஆர்டிஐ ஆக்ட் ஆல்சோ நோன் அஸ் சன்ஷைன் லா. ஸோ சன்ஷைன் லா அப்படின்ட்டு இதை சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சட்டமாக இருக்கு. ஸோ marked a paradigm shift in Indian governance by empowering citizens to seek information from public authority. ஸோ கவர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோடைய தகவல்களை படித்து பார்ப்பதற்கும் தகவல்களை நாம் எடுத்துக்கொள்வதற்குமான அனுமதியை இந்த சட்டம் தருவதனால இந்த சட்டத்தை ஒரு பேராடிகம் ஷிஃப்ட்னு சொல்றோம். ஒரு பெரிய ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. கொஸ்டின் ஹேஸ் ஆர்டிஐ ஆக்ட் brought transparency அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? எஸ், ஆர்டிஐ ஆக்ட் 2005 significantly has brought transparency and accountability by the following means. பின்வரும் வழிகளில் நமக்கு ஆர்டிஐ டிரான்ஸ்பரன்சியும் அக்கௌண்டபிலிட்டியும் கொண்டு வந்திருக்குது. சிக்னிஃபிகண்ட்லி அப்படின்னா ஒரு முக்கியமான அளவு கொண்டு வந்திருக்கு. ஆர்டிஐ brought transparency அப்படின்னு சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்திருக்கு. எப்படி? ஆக்சஸ் டு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், அரசாங்கத்துடைய தகவல்களை அணுக அனுமதி தந்திருக்கு. எம்பவரிங் த சிட்டிசன், இது சிட்டிசனுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு அதிகாரம் அளித்தல் இல்லையா? ரெண்டாவது செக்ஷன் 4 ஆஃப் ஆர்டிஐ சூமோட்டோ டிஸ்க்ளோசர்னு சொல்றோம். சூமோட்டோ அப்படின்னா தன்னாட்சியாகவே சில தகவல்களை தருவதற்கு அதிகாரம் தர சொல்லுது. சூமோட்டோவா சில அதிகாரங்களை இங்க தர்றாங்க. ஸோ அவங்களே வெளிப்படையாக சில தகவல்களை தந்தாகணும். தகவல் கேட்காமலே சில தகவல்கள் தரணும். இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட்டோட ஜிஓ, கவர்மெண்ட் டெண்டர் காப்பி, இந்த மாதிரி காப்பீஸ்லாம் உங்களுக்கு வெப்சைட்ல அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை நம்ம மறுபடியும் தகவலாக கேட்கக்கூடாது. ரெண்டாவது எக்ஸ்போசர் ஆஃப் கரப்ஷன். ஸோ கரப்ஷனை வெளிக்கொண்டுட்டு வர்றதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ இன்ஃபர்மேஷன் ஒன்று வரும் பொழுது லீக்கேஜஸ் ரெடியூஸ் ஆகுது. உதாரணத்துக்கு நிறைய தகவல்கள் நம்ம வாங்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் ஸ்கீம்ஸ் சர்வீஸ் டெலிவரியுடைய லீக்கேஜஸ் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு சர்வீஸ் டெலிவரி உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகள் எவ்வளோ பேர் சம்பளம் கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஐ பெட்டிஷன் மூலமாக மத்திய அரசு இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய சில தகவல்களை வாங்கும் பொழுது தான் எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம், எந்த இடத்துல தவற விட்டுருக்கோம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆதார் ஸ்கேம் 2011 ஆதார் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் வந்து ரிவீல் பண்ணப்பட்டது. அடுத்து ஸ்ட்ரென்தன்ஸ் கிராஸ் ரூட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்தன்ஸ் கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸி. ஸோ சோஷியல் ஆடிட் செய்யறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஸ்ட்ரென்தன் பண்ணுது. லோக்கல் பாடியை ரொம்ப அக்கௌண்டபிளாக மாற்றுது. இது எல்லாமே டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது ஆர்டிஐ brought அக்கௌண்டபிலிட்டி. ஆர்டிஐ நமக்கு நிறைய அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புகளை கொண்டு வந்திருக்கு. எஸ், இம்ப்ரூவ் த அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் அஃபீஷியல்ஸ். அதாவது ஆர்டிஐ செக்ஷன் 20 பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலோ இல்லை ஒரு மாதத்திற்கு மேலே இன்ஃபர்மேஷன் தராமல் இருந்தாலோ அந்த மாதிரியான குற்றத்திற்கு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தவறுனா 250 ரூபாய் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, பெனால்ட்டி போடுறாங்க. ஸோ இது அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பை உருவாக்குது. ஸோ இந்த சட்டம் இருக்கு, சும்மா ஏட்டளவில் இருக்கு. பட் வந்து அதில் எந்த விதமான ரெஸ்பான்சிவ்னஸுமே இல்லை. அதோட பனிஷ்மெண்ட்டே இல்லைன்னா ரெஸ்பான்சிவ்னஸ் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டா சிட்டிசன்ஸ் ஓவர் சைட் ஆஃப் கவர்னன்ஸ். ஸோ செக்ஷன் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை 30 நாளில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு அக்கௌண்டபிலிட்டி தானே. இப்போ ஒரு அரசு பணியாளருக்கு வந்து முன்னாடி இருந்து அவர் வந்து அரசு பணியாளர் வந்து டாக்குமெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இருந்திருக்கு. அதாவது அவங்களுடைய இன்டர்னல் ஆடிட்டுக்கு மட்டும் தான் அவர் பயந்துருப்பார். இப்போ பீப்புள்
எந்த நேரத்துல தகவல் கேட்டாலும் அந்த தகவலை நம்ம குடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த தகவல்கள பத்திரமாக வச்சிருக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ செக்ஷன் 7 பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன 30 நாட்களுக்குள்ள குடுக்க சொல்லியிருக்காங்க. 3 ஒன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ஃபார் கம்பைலன்ஸ். ஸோ இந்த சட்டம்லாம் இருக்கு. இதுக்கு ஒரு பாடின்னு ஒண்ணு இருந்தா தானே பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கும். இத வந்து உருவாக்கிட்டு, இதுக்கு வந்து நீதிமன்றத்த நாடிக்கோன்னு குடுத்துட்டாங்கன்னா, வழக்கம் போல அது பழையபடியா மாறிருது. இப்ப இதுக்குன்னு ஒரு பிரிவு வேணும். ஸோ செக்ஷன் 12 அண்ட் 15 என்ன செய்யுதுன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கமிஷன், இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ உருவாக்கி தருது. ஸோ டிஸ்கஸ்ன்னு அப்படின்னு குடுத்ததுனால, ஸோ இது மட்டும் நம்ம சொல்லிட்டு, சிக்னிஃபிகன்ட்டா தான் இது டிரான்ஸ்பரன்ட்டையும், அக்கவுண்டபிலிட்டியும் கொண்டுட்டு வந்திருக்குன்னு சொல்றோம். இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணும்போது சில லிமிட்டேஷன்ஸ் இதுல இருக்க தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டிலே டாக்டிக்ஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. சில தகவல்கள தர முடியாது, மறுத்தாங்க அப்படின்னா, செக்ஷன் 8 ஆஃப் ஆர்டிஐ என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸம்ப்ஷன் ஃபார் டிஸ்க்ளோஷர் அப்படின்றது. சில தகவல்கள தர தேவையில்லன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களையோ, இல்ல தேசத்தின் நலன் பாதுகாப்பான தகவல்களை தர தேவையில்லைங்கிறாங்க. அப்போ இந்த டாக்டிக்ஸ பயன்படுத்தி சிலர் என்ன செய்றாங்க அப்படின்னா, இத நம்ம ஒரு வழியா பயன்படுத்தலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. 2வது 2019 ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைல்யூஷன் பண்ணிட்டாங்க அதோட அட்டானமிய. என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டிஐ உடைய சேர்பர்சன் இவங்களுக்குலாம் ஒரு ஃபிக்ஸடான டென்யூர் வச்சிருந்தாங்க. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன்ட் பை த யூனியன் கவர்ன்மெண்ட்னு மாத்திக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த்ரெட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிஸ்ட். ஆக்டிவிஸ்ட்னா இப்போ ஆர்டிஐ பெட்டிஷன் போடுறதுலே கிட்டத்தட்ட ஒரு 90 பேருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்குமே. ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டு ரிவீல் பண்ணி, அந்த கரப்ஷன் எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது, அந்த இடத்துல நிறைய தவறு நடந்தது. அவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க. சாரி தவறு இழைக்கப்பட்டவர்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு ரிவெஞ்ச் ரிட்டாலியேஷன்னு சொல்லக்கூடிய பதில் தாக்குதல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிஐ ஆக்ட்னால ஸ்பெஷல் சேஃப்கார்டு ஒண்ணும் பெருசா கிடையாது. ஸோ இதான் சொல்றாங்க. ஸோ ஆர்டிஐங்கிறது இந்த சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலுமே, ஆர்டிஐங்கிறது அன்டெனியபிளி என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆல்சோ ப்ரொமோட் அக்கவுண்டபிலிட்டி ஃப்ரம் சீக்ரெசி டு ஓப்பன்னஸ். ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சீக்ரெசியா இருந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசுடைய தகவல்களை நம்ம கேட்க முடியாது. அரசாங்கங்கிறது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளால போய் பார்க்க முடியாது. ஆஃபீஸ் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்படின்ட்டு 1923 ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தின் அடிப்படையில பெரிய அளவுல அரசு தகவல்கள் தரமாட்டாங்க. அப்படி ஓப்பன்னஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப நாம வந்திருக்கோம். ஸோ சீக்ரெசிலேருந்து ஓப்பன்னஸ்க்கு வர்றதுல இது ஒரு மறுக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. அக்கவுண்டபிலிட்டியை ப்ரொமோட் பண்ணியிருக்குங்கிறது உண்மை அப்படின்ட்டு இதுக்கு நம்ம கன்க்ளூஷன் கொடுக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.